வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் ஐயா முனைவர் திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் இப்படி தமிழ்நாட்டில் பீகாரிகளுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு பிரதமர் மோடி கண்ணீர் விடாத குறையா பேசுகிறாங்களோ, அது திமுக காரங்க விரட்டி அவங்கள அச்சுறுத்துறாங்க, அவங்க மேலே வன்முறையை ஏவறாங்கங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காப்புல. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? தமிழ்நாட்டில் அவ்வளோ பரிதாபத்துக்குரிய நிலையிலையா இருக்காங்க? இல்லை, இதை வேற யாராவது பேசியிருந்தால் பரவாயில்ல. பிரதமர்னு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எல்லோரும் இருக்கோம். இந்தியர்கள் புறாமல் அது எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அதனால் எல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு பிரதமரை இந்த உலகமே பார்த்துருக்காது. ட்ரம்ப்பு கூட இந்த அளவு கிடையாது. ட்ரம்ப்பு பொய் சொல்கிறது, உருட்டுறது இதெல்லாம் இருக்குமே தவிர என்கிட்ட ஃபோனில் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாட்டோட பிரதமர் அந்த நாட்டோடைய ஒரு பகுதியில் போய் அந்த நாட்டோடைய இன்னொரு பகுதியை பற்றி தரக்குறைவா பொய் புரட்டு பித்தலாட்டத்தை பேசின முதல் பிரதமர் யாருன்னா அது தானை தலைவர் தான். ஏற்கனவே ஒடிஷாவில் நம்ம போய் சாவியை அப்போ அங்கே சாவி எங்கடா வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? நம்ம அவரை கேட்க முடியாது, அவன் வேணு. ஆனால் அதை ஒத்து ஊதுனவனெல்லாம் கேட்டோம்னா சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னீங்களே, எங்கடா அந்த சாவி? இப்போ பெருவுடையார் கோயிலுக்கு வந்தார், இந்த சாவியை தேடி தான் வந்தார், கண்டுபிடிச்சிட்டாரான்னு தெரியல தான். இந்த மாதிரி கேடுகட்ட கேவலமான அரசியலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கட்சி, அதுக்கு ஒரு தலைவனே இப்படி இருக்கும்போது அப்புறம் எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இந்த நாட்டில் நம்ம வெளியில் போய் ஏன்னா எதுக்காக மோடியை கழுவி ஊற்றுறோன்னா இதுதாங்க. அதனால் பல பேர் சொல்கிறாங்க, இங்கே போய் வெளிநாட்டுக்கு போனால் இந்தியான்ற மரியாதை வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? இங்கே போய் நீ ஓட்டு வாங்குறதுக்காக யார் பிரதமராக இருக்கா? இந்த நாட்டோட அதிகாரம் யார் இருக்கா? எந்த திமுககாரன் எந்த பீகாரியை கொடுமைப்படுத்தினா? பாண்டே அவங்க அப்பா சாவுக்கும் பாண்டேக்கும் அவங்க அப்பாவுக்கும் சம்மந்தமே கிடையாது இவருக்கு, முதலமைச்சருக்கு. ஆமாம், இவர் போய் சாவு கேட்டு வந்திருக்காரு. அதுக்கே எல்லாம் கொலைகாண்டில் இருக்காங்க இவர் மேலே. சோசியல் மீடியாவில் எல்லாம் போட்டு கட்சிக்காரங்களே போட்டு இது பண்ணாங்க. இப்படி போயிட்டுருக்கு. எச் ராஜாலாம் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. தலைமறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த எச் ராஜா படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். சொந்த கட்சியால் தலைமறைவு. ஆமாம், சொந்த கட்சியால் தான். ஆனால் அடுத்தவனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களால தான் அவங்களுக்கு பிரச்சனை. அண்ணாமலைக்கு பயந்து தலைமுறை ஆகணும், இல்லை நயினாருக்கு பயந்து இவர் தலைமுறை ஆகணும், இல்லை அண்ணாமலைக்கு பயந்து நயினார் தலைமுறை ஆகணும். இவர்களுக்குள்ளே அந்த ஆயா அது எல்லாத்த பார்த்து அது தலைமுறை ஆகிடும். 4 கோடியை மாட்டி விடுறதும் அவங்க தான், ரகசியத்தை விட்டதும் அவங்க தான், விசாரிக்கிறதும் இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது ப்ளூ ஃபிலிமை ஓட்டி விட்டதும் அவங்க தான். ஹிந்து மயிலாப்பூர் நிதி நிறுவனத்திலேருந்து ஆட்டையை போட்டதும் அவங்க தான். அவங்க ஆளை வச்சு தான் போட்டாங்க. இப்படி எல்லாமே செய்கிறது அவங்க தான். இந்த திருட்டு பயல்களை ஒழிச்சு கட்டினா தான் இந்த நாடு உருப்படுன்றது தான் ஒரு முக்கியமானது. அதில் தலைவனே இப்படி தான் இருந்தது ஏற்கனவே. ஆனால் யாராக இருந்தாலும் மனுஷன் மாற்றத்துக்கு உட்பட்டார். நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்க மாட்டாங்க. மாற்றம் மனித தத்துவத்தில் முக்கியமானது. மாதிரி இன்னும் மாறலையா 11 வருஷமா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இல்லை, ஒரு பெரிய பஞ்சு பாஜக ஆதரவாளர்கள், வலதுசாரிகள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கும்மிடி பூண்டியை தானே யாருன்னு தெரியாத கட்சிங்க திமுகன்னு. அதை எதுக்கு போய் இவர் பீகாரில் பேசிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்வி வரும். அதுதான். அதாவது என்னென்னா, நீ பீகார் எலெக்ஷனில் பீகாரில் என்ன பிடுங்கினேன்னு அதை சொல்லுங்கள். போய் நீங்கள் பிடுங்கினது என்னன்றதை பீகாரில் இருக்கிற லட்சணம் தான் தெரியுதுல்ல. அந்த பிடுங்கின லட்சணத்தை பீகார்காரனுக்கு தெரியும். கிடைக்கிறத கையில் எடுத்து அடிச்சு விடுவாங்க. நம்ம பிரதமர்ன்றதுனால நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாமல் இருக்கோம். கொலவெறியில் இருக்காங்க அவங்க. யார் மேலே? நிதிஷ்குமார் மேலே. 42 சீட்டை, 44 சீட், 43 சீட்டை வச்சுட்டு நம்ம துரத்தி விட்டாலும் அந்த ஆள் தான் ஆட்சியில் இருக்கார். இவங்க அரிப்பை சுரஞ்சிக்கிறக்காக மாற்றி இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்டை நாசக்காடாக்கி ஒரு அடிப்படையில் ஒரு அறிவுள்ளவன் இந்த மாதிரி பேசுவானா? எவனாவது அறிவுள்ளவங்க, அடிப்படை அறிவுள்ளவங்க கூட அந்த மாதிரி பேச மாட்டான். இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் 4 பிள்ளைங்க இருக்குது. ஏன்னா அவங்க அப்பன்னு சொல்கிறான், என் பிள்ளை பிச்சை எடுக்க போகிற இடத்துல அடிக்கிறாங்க, கிள்றாங்க, மண்டையில் கொட்டி வைக்கிறாங்க அப்படின்னு. நான் ஏன் பிச்சை எடுக்க விட்டதே நீ தானே உன் பிள்ளைய? அது உனக்கு கேவலமாக தெரில. உன் பிள்ளை போய் தெருவில் பிச்சை எடுத்தது உனக்கு கேவலமாக தெரில. அதை கிள்ளி வச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அப்போ நீ எப்படிப்பட்ட அப்பனாக இருப்ப? புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் கேடு கட்டதுலேயும் கேவலமானவங்க அவங்க தான். ஸோ இவங்க ஒன்றுமே சொல்ல முடியாது. இவங்களை பேசுகிறதே வேஸ்ட்டு. இப்படி ஏமாற்றி தான் இங்கே 20 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க, மத்திய பிரதேசில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை, அவர் இந்த முறை சொல்லியிருக்காரு, குஜராத்தில் 30 வருஷம் ஆட்சி இருக்குது, அதே மாதிரி ஒரு சாதனையை நிதிஷ் படைப்பாருலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் 30 வருஷம் இருந்தேன்னா அப்படியே பீகார்காரன் பூரா ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. பீகார் தம்பிகள் பூராமே படிப்பறிவு இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கோதுமைக்கு வழி இல்லாமல் எல்லா பேரும் ஸ்டேட்டை விட்டு வெளியிடுவாங்க.
இன்னொரு 10 வருஷம் இருந்தால் பீகார் ஸ்டேட் மட்டும்தான் இருக்கும், இவங்க மட்டும்தான் இருக்கணும். அந்த இடிஞ்சு போன பாலமும் மோடியும் இருக்கும், மோடி ஃபோட்டோ வச்சுக்க வேண்டியதான். மற்றபடி மக்கள்லாம் வெளியேற்று நிதிஷ் ஆஃபீஸ்லேருந்து நிதிஷ் ஃபோட்டோ தூக்கிடுவாங்க, எப்படியும் தூக்கிட்டு நிதிஷ் அதையும் பிஜேபி ஆஃபீஸோட இணைச்சி இதே ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. இவங்க இந்த கேடுகட்ட ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை தான். இல்லை இப்போ தமிழிசை போன்றவர்கள்லாம் என்ன கொந்தளிக்கிறாங்கன்னா, திமுக காரங்கன்னு நாங்கள் சொன்னதை நீங்கள் தமிழர்கள்னு ட்விஸ்ட் பண்ணுறீங்க, திமுகவில் இருக்கிறவங்கலாம் தமிழரா, பாதி பேருக்கு மேலே தமிழரே கிடையாதுன்னு சீமான் டைலாக்கா அவங்க அக்கா எடுத்துட்டாங்கிற மாதிரி ஒரு இல்லை சீமான் டைலாக் இல்லை, அது எதையாவது பல்ட்டி அடிக்க பார்க்குது. உடால பூந்து கம்பியில் நடந்து பார்க்குது, வளையத்துக்குள்ளே பூந்து பார்க்குது, யாராவது நம்மளை பார்ப்பாங்களா, காசு போடுவாங்களான்னு ரோட்டில் பிள்ளைங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் போனப்போ அந்த வீடியோக்கள் எல்லாம் இருந்த அந்த மாதிரி வந்து கவன ஈர்ப்பு செய்வதற்காக அந்த அம்மா எதையோ ஒன்று பேசிடுச்சு. இல்லை திமுக எம்எல்ஏ எம்பியில் எத்தனை பேர் பச்சை தமிழர்னு சொல்ல முடியுமா அவங்களால, கணக்கெடுக்கலாமா அப்படின்னு சவாலுக்கு. அப்போ அவங்க மோடியை விரட்டி விட்டுருவோமா, இங்கே பச்சை தமிழர் இல்லாதவர் ஏன் வராருன்னு அமித்ஷா விரட்டி விட்டுருவோமா? இல்லை இப்போ மோடி எதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் போய் ஒரு ஊட்டி கேட்கலாம். அங்கே கேட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும், இந்தியன் இல்லையா, ஒரே நாடு இல்லையான்னு இவங்க எல்லாம் லூஸுங்க. இவங்க வந்து கவன ஈர்ப்பு, அதாவது இப்போ அண்ணாமலை ரேஞ்சுக்கு நைனார் வீடியோ ஓட மாட்டேங்குது, நைனாருக்கு பேச தெரியல, இந்த டைம் தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா பேச தெரிஞ்சாலும் இதை மதிக்க மாட்டேறாங்க. இப்போ யூடியூப்பில் 1000 வியூஸ் கூட போக மாட்டேங்குது. முதல்லாம் போயிட்டு இருந்துச்சு, இது ஏக்கா ஐமீன் கத்திட்டு இருந்தது யூடியூப் ஆரம்பித்த காலத்தில் லைவ் போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டோட்டலாக அது காலி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நெட்வொர்க்கை முழுக்க அவர் கொண்டு வந்து கவர் பண்ணும்போது எல்லாமே காலி, எல்லா தலைவரும். எச்ராஜா கூட ஒரு காலத்தில் பீக்கில் இருந்துச்சு, எச்ராஜா வீடியோலாம் போட்டால் 1.5 லட்சம் போகும். இப்போ 30,000 பேர் கூட பார்க்க மாட்டோம். அவர் போலீஸோட சண்டை போட்ட வீடியோ அதெல்லாம் இது நாய் பிடிக்கிற வண்டி நான் ஏற மாட்டேன்றதெல்லாம் வந்து பயங்கர வைரலாக போனது. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனால் அருவாளோட துரத்திட்டு வருவாங்க. யார் இவரை துரத்திட்டு வருவாங்க, விருது கொடுக்க துரத்திட்டு வருவாங்க. கடைசியில் பயந்து அடிச்சு ஓடனா, ஆனால் உங்களை தேடி தானே வரேன் விருது கொடுக்குறாங்க. ஒரு கீழே இதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த ஃபோட்டோ போஸ்டர் கொடுக்கறதுக்காக வரவானே டே நீ வெட்ட தான் வந்துட்டீங்களோன்னு. ஏன்னா மதுரையில் மோசமான ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்திலே 1970, 80 என்ன பண்ணாங்கன்னா, திருப்பாச்சேத்தியிலேருந்து பஸ்ஸில் அருவாள்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு 4 அடி இருக்கும். அப்படி இங்கேருந்து அடித்தாலே தலை தனியாக போயிடும். அந்த அருவாள் கொண்டு வர முடியாதுன்றதுக்காக எலுமிச்சம்பழம் குத்தி பட்டையெல்லாம் அடித்து மாலையெல்லாம் போட்டு வேணே கோயிலுக்கு போகிற மாதிரி கொண்டு வருவாங்க. முனியாண்டி கோயிலுக்கு போகிறவங்க இங்கே வந்தோடனே கழுவி இழுவி கொண்டு போய் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கொலைக்கு பயன்படுத்த அந்த மாதிரி இவரை வந்து அந்த திருப்பூர்ன்ற மலைக்கு உங்களுக்கு அருவாள் கொண்டு வந்துருக்கோம்னு சொல்லி கொண்டு வந்து எதையா ஒன்று பண்ணி விட்டாங்க. நீங்கள் சிக்கலாக இல்லை இப்போ அதாவது இப்போ பச்சை தமிழர் யாருன்னு அவங்க கேட்குறாங்கன்னா, அவங்க கட்சியில் மேலிட பொறுப்பாளர்கள் இதை நீங்கள் அப்படியே சுருக்கிக்கிட்டு போனால் அண்ணாமலை கோயம்புத்தூரில் நிற்கலாமா, இல்லை தமிழிசை தென் சென்னையில் நிற்கலாமாங்கிற லெவலுக்கு போகும். தமிழிசைக்கும் சென்னைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தமிழிசைக்கும் ஆந்திராவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தெலுங்கானாக்கு போய் கவர்னராக இருந்தார். இங்கே பாண்டிச்சேரிக்கும் தமிழிசைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது லூஸுங்க. அது போய் எதையோ ஒன்று பேசிகிட்டு இருக்குங்க. இல்லை இதில் கனிமொழி அவர்கள் சொன்ன ஒரு விஷயந்தான் வைரல் ஆகிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் 4 வருஷமாக ஒரே ஒரு பீகார்காரர் தான் நினச்சதை செய்ய முடியலன்னு வருத்தப்படுறாரு, அவர் ராஜ்பவனில் இருக்காருன்னு கனிமொழி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட் வைரலாக போயிட்டுருக்கு. அவர் ரொம்ப உள்ளபடியே வருத்தத்தில் இருக்கார். அவர் வருத்தம் எப்போ தனியோ இல்லை, அவர் சந்தோஷமாக இருக்கார். நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம்னா இப்போ சாணி லெவலில் ஆகி போயிடுவோம். ஏதாவது ஒன்று பேசி இங்கேயே காலத்தை கடத்தலான்னா அவர் விட்டு பல்ட்டி அடிச்சிட்டு இருக்காரு. பலரும் இங்கே சோத்துக்கு வழியெல்லாம் போயிடும் தான் இங்கே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனாங்கன்னா நிலைமை என்னன்னு அவங்களுக்கே தெரியும். அவர்கிட்ட இந்த பெட்டியெல்லாம் கொடுத்தும் கூட பெட்டியை கொடுத்து ஒரு காலி ஆகிட்டார். பெட்டியை கொடுத்த ஒரு காலி, ஒரு பதவி காலி ஆயிடுச்சு. ஆனால் அவர் வாங்கி வச்சவர் வந்து சிறப்பு யாகம்லாம் நடத்தி அந்த பெட்டி அப்படி வச்சுருக்காரு, தயார பெட்டியை. அது பீகார் ஸ்பெஷல். அந்த பெட்டி பீகார்லேயே கடையெல்லாம் இருக்குது, இன்னும் தகர பெட்டி செஞ்சுட்டு இருக்காங்க ரோட்டில் வச்சு. பழைய ட்ரங்கு பெட்டின்லாம் அதை விட பெருசு இது. ட்ரங்கு பெட்டி இவ்வளோ பெருசு. இந்த மிலிட்ரிக்கெலாம் போகிறவங்களுக்கு கொண்டு போவாங்க தகர பெட்டியை. எதில் தூக்கி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. என் கையை காலையாக கிழிச்சிருமே தவிர உள்ளே இருக்க ஜாமான் பாதுகாப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பெட்டி தான் அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க பீகாரில். இல்லை சார், இப்போ இதனுடைய அடுத்த கட்டம் ஏன்னா பிரதமர் இப்போ அந்த நார்த் வெஸ்ட் சவுத்துங்கிறத அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா, தென்னிந்தியா நம்மளை ஒடுக்கு. இல்லை, ஒரு நாட்டுடைய பிரதமரே இந்த ஆட்டத்தை ஆரம்பித்து வச்சா அப்புறம் வந்து என்ன மாதிரி அடிக்க போகிறாங்கன்னு தெரில. இது எங்கே போய் முடிய போகுது? அவர் ஆக்சுவலாக சொல்ல வந்தது காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகாலையும் தான் நிலைமை, தெலுங்கானாலையும் தான் நிலைமை, இங்கே தமிழ்நாட்டிலே அதான் நிலைமைன்னும் போது அவர் தென்னிந்தியாவை ஆந்திராவில் நடக்கலையாமா, அப்படியே கேரளாவில் நடக்கலையா? சந்திரபாபு நாயுடு ஒரு வேலை பாதுகாக்கிறாரு, இல்லை கூட்டணி ஆட்சிங்கிறதால சொல்லலையா? இல்லை ஆந்திராவில் பீகார் தொழிலாளர்களை வரவேற்று என்ன பேசுகிறாங்கன்னு பேசுறதெல்லாம் கேட்டாலே அவங்கெல்லாம் மனுஷனான்றதே தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது அரசியல். பிஜேபியில் இருக்கவனை பற்றி என்னத்தை பேசுகிறவங்களை பற்றி.
தமிழ்நாட்டுக்கு வந்து பலரும் சிறப்பாக இருக்காங்கல்ல. இப்போ அவங்கெல்லாம் அங்கே தமிழ்நாடு இல்லை, அது அவங்ககிட்ட கேட்டால் தெரியும். அவங்களுக்கே வதக்குன்னு இருக்கும், தூக்கத்தில் தூக்கி வாரி போடுறியோ என்ன இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. நம்மலாம் அங்கே இருந்ததுன்னா சுக்கார் ரொட்டி தான் தின்னுட்டு இருந்துருக்கோம், மாவு உருண்டையை தின்னுட்டு இருந்துருக்கணும். இது வந்து நல்லா வாழ்கிறது இந்த ஆளே கெடுத்து விட்டுருவாரு போலன்னு தான் அவங்க நினைப்பாங்க. இப்போ அவர் என்ன அண்ணாமலை என்ன மாதிரியான இதெல்லாம் போடுறோன்னா, கடந்த காலத்தில் அவங்க இங்கே வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள ஒழுங்காக படிக்க வைக்கல, வளர்த்தெடுக்கல. இங்கே வந்து அவங்க பானிபூரி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, பான்பராக் போட்டு துப்பிக்கிட்டு இருக்காங்கிறதெல்லாம் எடுத்து உண்மைதானே, அந்த வீடியோக்களை எடுத்து போட்டு பாருங்க எவ்வளோ. ஆமாம், இது உண்மைதானே, உண்மைதானே சொல்லியிருக்கேன். என்ன பொய்யா சொல்லியிருக்கேன்? பானிபூரி விற்கலையா இல்லை பான்பராக் சாப்பிட்லையா? எல்லாம் உண்மையை தானே சொல்லியிருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அதாவது இப்போ பேசுனதை அவங்கள கட்டம் கட்டி வன்முறை. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு யூடியூபர் தேடி பிடிச்சி விரல வெட்டுறாங்கலாம் பேசி அதனால கைதெல்லாம் பண்ணி உள்ள வச்சாங்க பீகார்காரனை. பெயில் வாங்கிட்டு போய் பிஜேபியில் சேர்ந்துட்டதாகவும் தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு பாஜக ஒருவேளை அவங்க தான் எல்லாரும் இந்தியா எல்லாரும் பாரத நாடுங்கிறாங்கன்னா, இங்கே எலெக்ஷன் நேரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் பீகாரிகளுக்கு ஆதரவாக ஏன் மோடி பேசலைன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? எலெக்ஷனுக்கு இது பண்ணுறது தான் அதெல்லாம். எலெக்ஷனுக்கு இப்போ அதாவது மோடிஜியை சொல்லேன்னா கூட பூராமே பீதிங்கிறது பூரா எலெக்ஷனுக்கு தான். ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிடுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சால் அதை பற்றி பேச. ஒரிசா எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அதை பற்றி பேசினாங்களா? சாவியை கண்டுபிடிச்சாங்களா? சாவியை கண்டுபிடிச்சி ஆட்டையை போட்டு பீகாரை ஒரிசாவை நாசக்காடாக்கிறாங்க. ஒரிசாவும் பீகாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பீகாரோட ஒரு 10% கூட வளர்ந்துருக்கும். அப்பப்போ மழை வந்து ஒடிசா மாறி விட்டுறான். அங்கே ஒரு தலைமை சரியான தலைவனே இல்லாமல் 40-30 வருஷமாக நாசக்காடாக்கி வச்சு ஒன்று மழை வரும், இல்லை ரயில் ஆக்சிடென்ட்டு. அங்கே ரொம்ப சொதப்பல். அது இன்னும் சொதப்பல். இவங்க என்ன பண்ண போகிறாங்க? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வளங்கள்லாம் சுரண்டிட்டு துரத்தி விட்டுட்டு வந்துடுவாங்க. இன்னும் அவங்கள சப்பி கொட்டையை போட்ட மாதிரி போட்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய கேள்வி, இந்த மாதிரியான நிறைய மோடிஜிக்கு ஒரு வேளை பாஜகவுக்கு அங்கே கூட கொடுக்கலாம். அவங்க என்ன சொல்ல வராங்க, இப்படி பீகாரிகளை திட்டமிட்டு அடிக்கிற திமுக கூட போய் கூட்டு வைக்குது ஆர்ஜேடி காங்கிரஸ்னு சொல்ல வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அதை ஏன் பேசுகிறாங்க? அது இவங்களுக்கு பேக் எஃப்ஐஆர் ஆகாதான்? எடப்பாடி தானே பாதிக்கப்படுவார். அதுதான் அந்தளவுக்கு அறிவு இருந்தால் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த காலம் நினச்சிட்டாங்க பீகாரில் பேசினா ஹிந்தி பேப்பரில் மட்டும் போடுவான், அவனுக்கு தெரியாது, நம்ம அங்கே பேசிடலான்னு சொல்லி கூமுட்டத்தனமாக பேசுகிறது தான் இதெல்லாம். அடுத்த செகண்ட் லைவ்லேயே எல்லாம் வந்துட்டு இருக்கேன். இவங்களே லைவ் எடுத்து விட்டுருவானே, பிஜேபி டிவிக்காரனே அதை லைவ் எடுத்து விட்டு இங்கே நடக்கிறது அங்கே லைவ் எடுத்து விட்டு 2 பேரும் கலவரத்தை எடுத்து விட்டு இது பண்ணி விட்டுருவாங்களே. அது தெரியாமல் மோடி பேச்சு. ஏன்னா என்ன பேசுவாங்கிறது சிக்கல் இல்லை, உடனடியாக ஜி பேசுறதை போடணும்னு இங்கே பேக்கேஜ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, காசு ரெடியாக இருக்காங்க, உடனே கார்டு போட்டுருவாங்க. கலவரத்தை உருவாக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அது பியூர் பாலிடிக்ஸ் வித் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் ஏற்கனவே கொல்ல போகிறாங்க மோடின்னு ஒன்று கிளப்பி விட்டாங்க. சிஐஏ இது பண்ணி சதின்னு சொல்லி இவங்களாம் ஒரு கதையை விட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா அண்ணா எவனோ ஒருத்தன் எங்கேயோ ரயில் அடி பிடிச்சதுட்டான்றாங்க, ஒருத்தர் ரூமில் தற்கொலை பண்ணிட்டான்றாங்க, அவன் தான் மோடியை கொல்ல வந்தான், அவன் கொல்ல வந்தான்னு உங்களுக்கு அப்புறம் தெரியும். காசை வாங்கிட்டு இவங்க பண்ணுற அநியாயம் தாங்க முடியல. ரொம்ப பாப்போம் சார். இது ஒரு பிரதமர், எந்த பிரதமரும் அப்படி பேசக்கூடாது. தன் நாட்டுக்குள்ளேயே ஏதோ இவங்கெல்லாம் பாகிஸ்தான் மாதிரி, அவங்கெல்லாம் இது வேறு இது மாதிரியும் பங்களாதேஷ் மாதிரிங்கிறதெல்லாம் ரொம்ப மோசமானது. பிரதமர் இது வரைக்கும் எந்த பிரதமரும் பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிறத பார்க்க வேண்டியது. திருந்தலையா அப்படின்ற மாதிரி தான். இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு வரத்துக்கு நன்றி சார்.